அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினார் மதிப்பும் உள்ளதா பார்த்தரலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 990 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 272 ரூபாய் 5% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 59%, இலங்கைக்கு 983 ரூபாய் 28% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அவங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் மெஷின்களில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறப்படுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அனைவருமே. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல்ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் அதிகம் புழங்கக்கூடிய பகுதிகளான ஜிலிப் ஷோக், ஹைதான், ஃபர்வானியா, மஹபூலா, மங்கா, ஃபேஹில், ஹவாலி, சால்மியா, அதே போல் குவைட் சிட்டி, மாலியா, முர்கா, ஜஹரா சிட்டி, இது போன்ற பல பகுதிகளில் 750 ஃபீல்ஸ் மற்றும் 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ் போன்ற கட்டணங்கள் தான் நடைபெற்றிருக்கிறாங்க. அதே போல் இந்த நாட்களில் குறிப்பாக இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ரேட் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. தற்போதைய சூழலில் இலங்கையை பொறுத்த வரையில் ரேட்டு 995 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரையில் 272 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்களுடைய சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் அதிகமாக கொடுக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 513 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 431 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 350 ஃபீல்ஸ். இது நான் இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டு தங்கத்தோட விலை மட்டுமே. இப்போ நீங்கள் அதோட செய்கூலி சேதாரம் அப்படின்னு சேர்க்கும்போது நிச்சயமாக 8 கிராம் 1 பவுன் தங்கம் வாங்குறீங்கன்னா 22 மேனிக்கே பெருக்கி பார்க்காதீங்க. ஏன்னா அதோட சேர்த்து செய்கூலி சேதாரமோட சேர்த்து தான் அமௌண்ட் வரும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பலருடைய கேள்வி, அதே மாதிரி 2-3 பேருக்கு நடந்த சம்பவம், விமான நிலையத்துக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. விசா கேன்சல் ஆகிடுச்சு. 3 மாதம் மேல் அதிகமாக லீவில் இருந்தவங்க 3 மாதம் கழித்து இங்கே வரும்போது அவங்களுடைய விசா கேன்சல் ஆகியிருக்குது. என்ன நடந்தது? 3 மாதம்தான் விடுமுறைக்கான காலக்கெடுவா? இது சம்மந்தமான முக்கிய தகவலையும் பார்க்கலாம். அதே போல் அக்காமா இல்லாதவர்கள் பொது மன்னிப்பில் இந்த நாட்டை விட்டு போனவங்களுக்கு மறுபடியும் குவைத் வர முடியாதா? ஏன் இன்னும் புலக் எடுப்படலை? அக்காமா இல்லாதவங்க பொது மன்னிப்பில் போய் மறுபடியும் பாஸ்போர்ட் அனுப்பினா ஏன் அவங்களுக்கு விசா இன்னும் அடிக்க முடியலை? இது சம்மந்தமான முக்கியமான தகவலையும் பார்க்கலாம். அதே போல் 2 நபர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க. 40 கிலோ போதைப் பொருள் மற்றும் 2000 போதை மாத்திரைகளோட. குவைத்துடைய பல பகுதிகளிலுமே தளபாட கடைகளில் அதிரடி சோதனைகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க குவைத்துடைய தீயணைப்பு துறை. அதே போல் 120 மில்லியன் தினார்கள் 27 நபர்கள், குவைத்திகள் 6 பேர் உட்பட. இதில் சம்பந்தப்பட்டவர்களில் உண்டியல் வியாபாரம் பண்ணுபவர்களும் அடங்குவர். பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதே போல் முதலாவது தகவல் பார்த்தரலாம். ஓட்டுநர்களே, முட்டைகளை வாங்கி வண்டியில் வச்சுட்டு, ஃப்ரெஷ் முட்டையை வாங்குறீங்க, வண்டியில் வைக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஏதாவது வேலையாக வண்டிக்குள்ளேயே அப்படியே முட்டையை மறந்து வச்சுட்டு இந்த சூடு காலத்தில் ஒரு 1 hour 2 hour கழித்து தான் முட்டையை எடுக்கிறீங்களா இருந்தால் அதுக்கப்புறம் அந்த முட்டையை வச்சு நீங்கள் ஆம்லெட் எல்லாம் போட முடியாது. அவிச்ச முட்டை ஆஃப் பாயில் அப்படியே இருக்கும், எடுத்து சாப்பிட முடியும். والله لا استوى. شوف والله لا استوى. يعلم الله. شوف هذه واحدة
هذا الثاني. شوفوا كيف استوى. شوفوا يا رب ترحمنا ولا تؤاخذنا بذنوبنا. والله جده موت ما تقارب. شوفوا والله لا استوى. ها ونفتحها مرة ثاني مرة. ها شوفوا والله لا استوى. يا الله ترحمنا يا الله. شوفوا انا افتح الثاني. يا رب ترحمنا يا الله. شوف ها والله لا استوى. شوفوا طالعوا. ها شوف ها مستوي. يا رب ترحمنا يا الله. شوفوا ها. முட்டைகளை வாங்கி வண்டியிலேயே வச்சுட்டு போயிடாதீங்க. அதுக்கப்புறமா ஆம்லெட் போட்டெல்லாம் சாப்பிட முடியாது, அப்படியே எடுத்து தான் சாப்பிட வரும். ஏன்னா முட்டைகள் அந்த அளவுக்கு வெந்து போகுது. முட்டையை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா, இந்த வெயிலில் நடமாடி திரியக்கூடியவங்களுடைய மொட்டை தலைகள் இருந்தால் அது எவ்வளோ வேகும். ரொம்ப கவனமாக நடமாடுங்க வெயிலில். அதே போல் முதலாவது தகவலை பார்த்தரலாம். அக்காமா இருந்தும் எல்லா வீசா எல்லாமே இருந்தும் நாட்டுக்கு போயிட்டு 3 மாதம் கழித்து வரும்போது ஏன் கேன்சல் ஆகி இருக்குது, ஏன் மறுபடியும் திருப்பி அனுப்பினாங்க, குவைத்துடைய விடுமுறை காலம் எவ்வளவு, எந்த காலக்கெடுக்குள்ளே நாம் வரணும், 3 மாதம் தான் லிமிட்டா, இது சிலருக்கு நடந்திருக்குது. அதுக்குரிய விவரமும் கேட்டு தெரிஞ்ச பிறகு தான் இதை பற்றின முழு விளக்கத்தையுமே சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. முதலாவதாக நாம் இந்த விடுமுறையுடைய சப்ஜெக்டை முடிச்சிடலாம். விடுமுறை குவைத்தில் பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் வரைக்கும் உத்தியோகபூர்வ விடுமுறை காலம் இருக்குது. 6 மாதம் கழித்து நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வரலன்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டோவா கேன்சல் ஆகும். ஆனால் இந்த 3 மாதம் எப்படி கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குரிய விவரத்தை தெளிவாக பின்னாடியும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 3 மாத காலம் எப்படி உருவாகிச்சுன்னா, ஆரம்ப காலத்தில் இந்த 6 மாத காலம் இருந்துச்சு. 6 மாத காலம் நீங்கள் இந்த நாட்டில் இருந்து விடுமுறைன்னு சொல்லிட்டு போகிறீங்க கஃபீல்கிட்ட. ஆனால் நீங்கள் திருப்பி ரிட்டனே வரலை. அப்போ உங்களோட கஃபீலை கூட உங்களை கேன்சல் பண்ண முடியாது உடனடியாக. 6 மாதம் கழித்து தான் கேன்சல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்ததால் பலருமே கோரிக்கை வச்சாங்க, எங்களுடைய தொழிலாளர்கள் விடுமுறை போயிட்டு வரலை, அப்போ எங்களுக்கு புதிய தொழிலாளர்கள் அவசரமாக தேவைப்படுது, இந்த நேரத்தில் எங்களுக்கு 6 மாதம் பொறுத்திருக்க முடியாது, இந்த காலத்தை குறைச்சி கொடுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சதால் 6 மாதத்துலேருந்து 3 மாத காலம் ரிக்வெஸ்ட்டுக்கு அவங்க அணுகின முறையை வச்சு அவங்க கொடுத்தாங்க. எப்படின்னா, உங்கள் தொழிலாளர் வராத பட்சத்தில் கஃபீல் 3 மாதத்தில் கேன்சல் பண்ணிக்கலாம். தெளிவாக கேட்டுக்கோங்க. 6 மாத காலத்தில் ஓட்டோவா கேன்சல் ஆகும். 3 மாத காலத்தில் கஃபீல் விருப்பப்பட்டால், கஃபீலுக்கு தன்னுடைய தொழிலாளர் தேவையில்லை எனும் பட்சத்தில் அவர் 3 மாதத்தில் போய் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது இந்த 3 மாதம் 6 மாதம் இதுக்குரிய டிஃப்ரெண்ட் இதுதான். அதே போல் நீங்கள் 6 மாதம் மட்டும்தான் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் 1 வருடம் கூட லீவில் இருக்கலாம். அக்காமா வேலிட்டு உங்களுக்கு 2 வருஷம் இருக்குது, ஆனால் நீங்கள் 1 வருஷத்துக்கு நாட்டிலே இருக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் 6 மாதம் கழித்தும் லீவில் இருக்கணும்னா 5 மாதம் 20 நாள் 25 நாள் போகும்போது நீங்கள் கஃபீல்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணணும், எனக்கு 6 மாதத்துக்கு அதிகமான விடுமுறை வேணும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, செஹல் அப்ளிகேஷன் மூலமாக சிவில் தகவலுக்கான பொது ஆணையத்துக்கு அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்புவாங்க. என்னுடைய தொழிலாளர் இந்த அக்காமாவில் இருக்கிறவர் 6 மாதத்துக்கு மேலே இந்த நாட்டை விட்டு வெளியே இருப்பார், அவருடைய அக்காமாவை கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறமா அது சிஸ்டமில் அப்டேட் ஆகிரும். அதுக்கப்புறமா நீங்கள் 6 மாதம் கழித்து 7 மாதமோ 8 மாதமோ 10 மாதம் கழித்து கூட வரலாம். அப்போது இந்த 3 மாதம் 6 மாதம் அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கிளியர். கஃபீல் நினைச்சா மட்டும்தான் 3 மாதத்தில் கேன்சல் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் 6 மாதத்தில் தான் ஓட்டோவாக கேன்சல் ஆகும். இப்போ இந்த கேன்சல் ஆகிற ஆட்களில் நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காதிம் வீசாவில் வெளியில் காசு கொடுத்து அக்காமல் அடித்தவங்க. என்கிட்ட ஒரு 2-3 கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காதிம் வீசாவில் வெளியில் அக்காமல் அடித்தவங்க. காசை கொடுத்து 800 தினார் 700 தினார்னு காசை கொடுத்து அக்காமல் அடிச்சுட்டு நாட்டுக்கு லீவில் போனாங்க. போய் 3 மாதம், ஏன்னா இமிக்ரேஷன்லேருந்து மெசேஜ் பாஸ் ஆயிரும் கஃபீலுக்கு உங்கள் தொழிலாளர் நாட்டை விட்டு போகிறாரு அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா 3 மாதம் வரைக்கும் சிலர் இந்த காசுக்காக பேயா அலைகிறவங்க 3 மாதம் காத்திருந்து 3 மாதம் கழித்து நீங்கள் வரலன்னும் போது உடனே உங்களை பிடிச்சி கேன்சல் பண்ணி விட்டுட்டு வேறு யாருக்காவது அக்காமல் அடித்து கொடுப்பாங்க. இதுதான் இப்போ நடக்குது. இப்போ நிறைய பேர் இங்கேயே இன்ஹாஸ் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு கேஸை போட்டு கேன்சல் பண்ணி விட்டுடுறாங்க. அதே மாதிரி நாட்டுக்கு போனப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 3 மாதம் கழித்து நீங்கள் வராத பட்சத்தில் மெதுவாக போயிட்டு என்னோடய தொழிலாளர் போனவர் வரல, எனக்கு புதிய தொழிலாளர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டுடுறாங்க. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட்டை போட்டு இங்கே பார்த்தா உங்களுடைய விசா கேன்சல், உடனே திருப்பி அனுப்பிடுறாங்க. இதை நீங்கள் பாசியில் கூட செக் பண்ண முடியாது. சிவில் ஐடி இன்ஃபர்மேஷனில் கூட நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டிருப்போம், அதில் கூட நீங்கள் செக் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வேலிட் அக்காமல் தான் காட்டும், சில நேரத்தில் கேன்சல் ஆகினது காட்டாது, மொபைல் ஐடியில் கூட காட்டாது. இங்கே திருப்பி தான் போக முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால் வெளியில் அக்காமல் அடிக்கிறவங்க தயவு செய்து கவனம். 3 மாதம் கஃபீலோடைய நம்பிக்கை இருந்தால் மட்டும் இருங்க.
இல்லை கஃபீல் ஆப்பு வச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் 3 மாதத்துக்கு முன்னாடியே வர பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் அக்காம அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி சில கஃபீல்கள் வேணுமென்றே கேன்சல் பண்ணி நான் வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வர முடியாமல் போகலாம். மற்றும்படி நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி தான் 6 மாத காலம், குறைஞ்சது நீங்கள் 5 மாதமும் 20 நாளும் கூட இருந்துட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓட்டோவா கேன்சல் ஆகிறது 6 மாதம் கழிச்சு தான். அதே போல் 6 மாதத்துக்கு மேலேயும் இருக்கலாம். அதே போல் அக்காமா இல்லாதவர்களுடைய பிரச்சனையை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம், முக்கியமான சில தகவல்களை பார்த்துட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா குவைத்துடைய தீயணைப்புத்துறை மிக முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாட்களில் கடலோரத்துக்கு போவீங்க, குழந்தைகளோட விடுமுறை கழிக்க நிறைய பேர் வேறு வேறு இடங்களில் போயிருப்பீங்க, குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் குறிப்பாக பணிப்பெண்கள், குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவங்க, ஜக்கூர், இந்த கைரான், இந்த மாதிரி பகுதிகளில் போயிருக்கிறீங்கன்னா தயவு செய்து ரொம்ப கவனம். விவசாயிகளுக்கு உடனடியாக இந்த மின்சார தட்டுப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. وبينما أعلنت وزارة الكهرباء بدء القطع المبرمج على مزارع الوفرة والعبدلي، اعتبر اتحاد المزارعين أن مثل هذه القرارات تضر بالمنتج الوطني الزراعي والحيواني، لا سيما وأن كثيرا من المزارع تعتمد على تبريد المنتجات حفاظا عليها في ظل ارتفاع درجة. இதன் அடிப்படையில் வஃப்ரா மற்றும் அப்தலி பண்ணைகள் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இனி வரும் நாட்களில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். மின்சார தட்டுப்பாட்டுக்கு உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டர்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது. மின்சார நெருக்கடியிலிருந்து விடிவு காலம். والله ابو خير جماعه هذا الحل النهائي والاخير مع انقطاع الكهرباء يستمر عندنا في مزارع الوفره بكيره اجار لان الله يزينها ان شاء الله، لان عندنا احنا تاثرت النباتات اللي داخل البيوت المحميه. البيوت المحميه عندنا 3 تقريبا او 4 بيوت محميه، مساحاتها بعضها 1000 متر بعضها اكثر من 1000 متر، يعني نتكلم على 30 في 25 او مثلا 50 في 20. اضافه الى عندنا الغطاس يحترق كم مره التمس حق البير فنبدل. اضافه الى عندنا مكيفات ولا فريزرات وثلاجات التمست. فان شاء الله نقول الله يزينها ان شاء الله لين الحكومه تعدل الكهرباء. والله المفروض كل مزارع يحط عنده ماكينه. مضبوط يا سعد؟ مضبوط الماكينه احسن. ذبحنا الحر البارحه امس. 6 குவைத்தி குடிமக்கள் உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 120 மில்லியன் தினார் மணி லாண்டரிங் சம்பந்தமான ஒரு வழக்கில் இவங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டு வருது. இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த நாட்களில் இந்த ஊண்டியல் அப்படின்ற ஒரு வியாபாரம் நடக்குது. இந்த ஊண்டியல் என்றது என்னன்றதை தெளிவாக கேட்டுக்கோங்க. நாட்டில் இப்போ ஒருத்தர் கருப்பு பணம் வச்சுருக்காரு. சாதாரணமாக நான் வந்து என்கிட்ட 1 கோடி ரூபாய் கருப்பு பணம் நாட்டில் வச்சுருக்கிறேன். அந்த பணத்தை வெள்ளையாக மாற்றணும் அப்படின்னா, ஒரிஜினலாக மாற்றணும், சட்ட ரீதியாக மாற்றணும் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, நாட்டுக்குள்ளேயே அந்த பணத்தை கலைச்சிடுவேன். இங்கே இருக்கிற புரோக்கர் வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை போடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அந்தந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டுருவார். ஆனால் அவருடைய பணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கட்டில் குறைஞ்சி வரும். அவருடைய பணம் எல்லாமே இங்கே சேர்ந்து வரும். அதுக்கப்புறமா இங்கேருந்து அவங்க மொத்தமாக அவருக்கு ஒரு பணத்தை அனுப்பும்போது வெளிநாட்டிலேருந்து வந்த பணம் இது வந்து சட்ட ரீதியான பணமாக மாறிடும். சட்டவிரோதமான பணம் மறைஞ்சிடும். அப்போ இதில் சட்டவிரோதமானவர்களுக்கு நீங்களும் சேர்ந்து தான் உதவி பண்ணுறீங்க, இந்த ஊண்டியலில் பணம் அனுப்புகிறவங்க. இது சம்மந்தமாகவும் ஒரு குவைத்தி குடிமகன் வந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் உள்துறை அமைச்சகத்துக்கு. மணி லாண்டரிங்கில் இந்த மாதிரி வியாபாரமும் நடக்குது அப்படின்னு. இந்த ஊண்டியல் வியாபாரம் பண்ணுறவங்க அதிகமாக பணம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குரிய கேள்வி கணக்குகள் விரைவில் வரலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த தொழிலை விட்டுருங்க. கெட்டவர்களுக்கு துணை போகிறத தயவு செய்து விட்டுருங்க. معالي الوزير الدكتور محمد الوسمي سبق وتكلمنا في هذا الموضوع مع الوزير الأسبق، نتمنى صدق تبناه. وزارة الداخلية قواكم الله، نتمنى إدارة المرور نفس الشيء بالسيارات المستعملة هي اللي تاخذ الفلوس من المشتري وتحولها حق البايع. وزارة المالية كذلك نتمنى سوالف سوق الذهب وسوق الساعات وسوق الألماس تصير طريق تحويل الأموال عن طريقكم نفس الشيء. بهالطريقة تحمون الديرة من هذه الأموال المشبوهة وتفكون. குவைத்துடைய பல பகுதிகளிலையும் தீயணைப்பு படை அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. 55 வியாபார தலங்கள் கடைகளுக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தளபாடங்கள் உருவாக்கக்கூடிய கடைகள். மரத்தாலான பொருட்கள், தளபாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு சரியான மேம்பாடு இல்லாததால், தீ தடுப்புக்குரிய எந்த ஒரு ஏற்பாடும் சரியாக இல்லாததால் தான் மூடப்படுது. இந்த மாதிரி கடைகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் அந்த கார்கோ பெட்டிகள் அடிக்கக்கூடிய ஒரு சிலருக்கும் வந்து அசௌகரியம் ஏற்பட்டிருக்குது. இந்த பலகைகள் அதிகமாக அடிக்க வச்சுருந்த பல ஸ்டோர்களில் வந்து
அதிரடி சோதனை நடத்தி பல பலகைகளை வந்து குவைத்துடைய முனிசிபாலிட்டி கைப்பற்றி இருக்கிறாங்க. அதனால் இந்த கார்கோ பெட்டி அடிக்கிறவங்களுக்கும் இந்த நாட்களில் மிகப்பெரிய அசௌகரியம் ஏற்பட்டிருக்குது. அடுத்ததாக சால்மியா பகுதிகளில் தொடர்ந்துமே வணிக வர்த்தக அமைச்சகம் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக கடைகளில் சட்டவிரோதமான பொருட்கள், அதே போல் காலாவதியான பொருட்கள், ஒரிஜினல் மாதிரியே டூப்ளிகேட்டான பொருட்கள், இலத்திரனியல் உபகரணங்கள், ஆடை கடைகள், காலணி கடைகள், இந்த மாதிரி பல கடைகளில் சோதனைகள். தயவு செய்து கவனம் தொழிலாளர்கள். نجح فريق الرقابة التجارية والمفتشين في إنجاز واحدة من أكبر الضبطيات على مستوى وزارة التجارة والصناعة في الكويت بعد ضبط كمية تعتبر الأضخم والأكبر من البضائع المقلدة الفاخرة بدرجة عالية والتي تحمل علامات تجارية عالمية مشهورة. قاموا فريق الطوارئ برصد المحلات وذلك بمخالفتها ببيع المواد المقلدة والعلامات التجارية المقلدة من ملابس واكسسوارات وغيرها، وتم عمل محاضر ضبط وتحويل المحلات للنيابة التجارية، وتم إغلاق المحلات فوريا من قبل وكيل وزارة التجارة والصناعة. அடுத்ததா 2 சவுதி நாட்டு குடிமக்கள் குவைத்துடைய கடலோர காவல் படையால் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து 40 கிலோ ஹஷிஷ் போதைப் பொருளும் மற்றும் 2000 போதை மாத்திரைகள் அடங்கிய பாக்கெட்டுகளும் வைத்திருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த நபர்களை அதிரடியாக கடலோர காவல் படை கைது பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பிடிபட்டால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை. கள்ளச்சாராயம் காய்ச்சிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த போதைப் பொருள் உபயோகிக்கிறவங்க, இந்த போதைப் பொருளை ப்ரொமோட் பண்ணுறவங்க, விற்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் பிடிபட்டிங்கன்னா அதே தண்டனை தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட 2 ஈரானியர்களை வந்து தூக்கிலிட்டாங்க, தெரிஞ்சிருக்கும். அதே போல் தயவு செய்து சிந்திச்சு செயல்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறால் நாளைக்கு உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படும். நாளைக்கு போதைப் பொருள் வியாபாரியுடைய மகன், மகள் என்ற பட்டம் உங்களுடைய குழந்தைகளுக்கு, மனைவி என்ற பட்டம் உங்களுடைய மனைவிக்கு, போதைப்பொருள் வியாபாரியின் மகள், மனைவி, தாய், தந்தை, சகோதரன், உங்களுடைய குடும்பத்துக்கே கெட்ட பேர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே ஜெயிலில் கிடந்து கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி நாட்டில் உங்களுடைய குடும்பங்கள் கிடந்து கஷ்டப்படும். பிள்ளைகளுக்கு பாடசாலைக்கு போக முடியாது, வெளியில் தலை காட்ட முடியாது. மிக அவமானமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் உருவாகும். அழகாக தெல்ல தெளிவாகவே போடுவாங்க, இலங்கையர் தூக்கிலிடப்பட்டார் போதைப்பொருள் சம்பந்தமாக அப்படின்னும் போது கடைசியில் தூக்கிலிடப்பட்ட பிறகு அந்த சடலம் நாட்டுக்கு வரும். என்ன காரணம், என்ன நடந்ததுன்றதை தேடி பார்க்கும்போது இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அவமானம். இறந்த பிறகும் குடும்பத்துக்கு இந்த அவமானத்தை வாங்கி கொடுக்காதீங்க. தயவு செய்து யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனம், லிங்க்களில் பணப்பரிமாற்றம் செய்கிறவங்க. இன்றைக்கி குவைத்தை பொறுத்தவரையில் அதிகமாகவே இந்த லிங்க் மூலம்தான் பணப்பரிமாற்றம் நடக்குது. இதில் உங்கள் ஃபோனுக்குள்ளே ஒரு ஹேக்கர் ஆல்ரெடி வந்துட்டாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ இந்த லிங்க் மூலம் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிங்க் வருது, நீங்கள் பே பண்ண போகிறீங்க. அந்த லிங்க் வந்து வாரத்துக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடியே இந்த லிங்க்கை வந்து ஃபேக்காக இவங்க ரெடி பண்ணிடுவாங்க. கடைசியில் உங்களுக்கு வரக்கூடிய லிங்க்கில் நீங்கள் பணம் அனுப்பினவருக்கு இல்லை போய் சேர போகிறது இந்த ஹேக்கர்களுக்கு. கடைசியில் இந்த பணம் அனுப்பிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா, நான் இன்னும் லிங்க்கே அனுப்பலப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு தெளிவு வரும், அடடா நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்ம ஃபேக்கான லிங்குக்கு பணம் கட்டிட்டோம் அப்படின்னு. அதனால் தயவு செய்து லிங்க் மூலம் பண பரிவர்த்தனை செய்கிறவங்க ரொம்ப கவனம். அவங்க அனுப்பிட்டாங்களா, இதுதான் நீங்கள் அனுப்பின லிங்க் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி கேட்ட பிறகு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தயவு செய்து லிங்க் பரிவர்த்தனைகளை பண்ணுங்கள். தயவு செய்து எல்லாருமே பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளுக்கான நியாயம், அநியாயம், இதை பற்றி பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. இதில் முதலாவது உள்துறை அமைச்சர் இந்த அக்காமா இல்லாதவர்கள் பற்றி சொன்ன கருத்து. عندنا كمية مخالفين للإقامة مو بسيطة. ما أقدر أقول لك العدد بالضبط لكن عدد مو بسيط. طبعا راح نعالج هذه، راح نعطي فترة سماح لمدة 3 شهور اللي هو شهر 3 و4 و5 لكل مخالف يعدل وضعه، يدفع اللي عليه ويقعد في الكويت. يبقى اللي عليه يبي يغادر الكويت ويرجع مرة ثانية بدون ما احنا نحط عليه بلوك، هم هذا راح نعالجه. يعني ما راح نخلي المخالفين يعيشون بالكويت بقلق. وانا اعتقد فرصة اليوم وايد ممتازة ان كل انسان
يعدل وضعه خلال هالثلاث شهور. بعد هالثلاث شهور ما راح يتم تعديل وضع أي إنسان، وأتمنى الإنسان يعدل وضعه قبل ما ينمسك. ليش إن اللي راح ينمسك في أي تفتيش في الشارع لا، هذا راح يروح الإبعاد ويتصفر. طبعا أتمنى من جميع المخالفين، من إخواننا المقيمين، من أول ما ينزل القرار ومن أول يوم، ليش إنه ما يدري من أي وقت راح يمسك في الشارع. دوريات أعتقد دكتورة لو تشوفينهم بالشارع منتشرة بكثافة مو طبيعية، على أساس لا تمسك وتترحل، روح عدل وضعك وعيش في الكويت بأمان وما حد راح يكلمك. أولا الله يعطيك العافية، مشكور، ما تقصر. شيخ فهد يوسف سعود الصباح، وزارة الدفاع، وزارة الداخلية. الله يعطيك العافية، الله يطول العمر. مشكور ما تقصر على مخالفين الإقامات. பொது மன்னிப்பை வழங்கி வச்ச உள்துறை அமைச்சருக்கு முதலாவது நன்றிகள். அதே போல அதில் அவர் தெளிவாகவே சொல்கிறாரு, அக்காமா இல்லாதவங்க அவங்களுக்கு அவங்க பக்கமும் இருக்கக்கூடிய நியாயங்களை நாங்கள் அறிஞ்சதால தான் பொது மன்னிப்பு கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பக்கமும் தப்பு இருக்குது, அவங்க பக்கமும் தப்பு இருக்குது. சரி, அவங்களுக்கு நாங்கள் 3 மாத கால பொது மன்னிப்பை கொடுக்க போகிறோம். இந்த பொது மன்னிப்பு மூலம் அவங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறலாம், எந்த ஒரு பிளாக் எந்த ஒரு ஃபைனும் இல்லாமல் மறுபடியும் திரும்பி அவங்க குவைத்துக்குள்ளே வரலாம். அதே போல் இந்த நாட்டுக்குள்ளே வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அவங்களுடைய ஃபைனை ஒரு 600 தினார் முக்காலஃப கராமாவை கட்டிட்டு அவங்க வந்து தாராளமாக வேலை செய்யலாம். அப்படி இல்லையா காதரின் இதா ஏபி எக்தர்ரோ எக்தர் எர்ஜா மாஃபி ஐ பிளாக், அவர் சொன்னது அதுதான். எந்த ஒரு பிளாக்கும் இல்லாமல் இவங்க போகலாம், மறுபடியும் திருப்பி குவைத்துக்குள்ளே வரலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் பாஸ்போர்ட் காப்பி அனுப்பினா இன்னும் பிளாக்கில் தான் இருக்குது, உங்களால் இப்போ வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான காரணத்தை முதலாவது தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் தொடர்ந்து இந்த பொது மன்னிப்பு அறிவித்ததுக்கு பிறகு தொடர்ந்து நோன்பு பெருநாள் வந்துச்சு, அதுக்கு பிறகு ஹஜ்ஜி பெருநாள், அதுக்கு பிறகு ஒரு சில விடுமுறைகள், அதே மாதிரி பொது மன்னிப்பை இன்னும் காலம் நீடிச்சாங்க. இந்த சூழலில் பொது மன்னிப்பு சம்பந்தமான வேலைகள் தான் நடக்குமே தவிர பொது மன்னிப்பில் போனவங்களுடைய பிளாக்கை கிளியர் பண்ணுற வேலை நடக்காது. அப்போ இந்த பொது மன்னிப்பில் போகிறவங்களை முதல்ல இந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த பொது மன்னிப்பில் போனவங்களுடைய பிளாக்கை வந்து கிளியர் பண்ணுற வேலையை. அப்போ எப்படியுமே எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஒரு மாதமாவது குறைந்தது எடுக்கும் இந்த பிளாக்கை கிளியர் பண்ணி அவங்க ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கிடையில் உங்களுக்கு வாஸ்தா உள்ள கஃபீல் இருந்தாலோ இல்லை உள்ளே போய் சிஸ்டமில் பேசி அவங்கள கொண்டு வரக்கூடிய கஃபீல் இருந்தாலோ ஓகே. ஒரு சில கஃபீல் வந்து அந்த அளவுக்கு முயற்சி செய்ய மாட்டாங்க. அதனால் எப்படியுமே சிஸ்டமாக ஓட்டோவாக கிளியர் பண்ணி அவங்க கிளியர் பண்ணும் வரைக்கும் பொறுமை காக்க தான் வேணும். குறைந்தது 7ஆம் மாதம் நடுப்பகுதி அல்லது 7ஆம் மாதம் கடைசி ஆகஸ்ட் மாதம் வரும்போது நிச்சயமாக அக்காமா இல்லாது பொது மன்னிப்பில் இந்த நாட்டை விட்டு போனவங்களுக்கு மறுபடியும் வாரத்துக்குரிய வாய்ப்பு கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அதே போல் ஒரு சிலர் வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இல்லை, நாங்கள் அதிகமாக லொஸ்டாக இருக்கோம், நஷ்டப்பட்டிருக்கிறோம், வெளிநாட்டவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், உள்துறை அமைச்சரே அவங்கள மறுபடியும் இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு உதவி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Many citizens suffered because the loss of their rights of escapes employment in some Asian countries. After they are training, honoring them and giving them their rights, salary, food and every expense, but they are run away. Please don't bring again. Why you guys not thinking about the runaway workers? Maybe they are facing so many difficult problems. Some people doing sexual abuse. Somebody is not paying the salary. Somebody is not giving food. No some expense. No rest. They have so many difficult. Then you want to think about you before think about the workers. Two sides have a problem. Yeah, absolutely have somebody is run away, the mentally upset. But it is 10%. But 90% have a problem facing the big issue and problem workers. That's why it's going run away. Some sponsors not following the rules. Somebody is not give expense and somebody is not follow the rules. How can stay workers? Our workers also suffering from yours.
That's why run away. I think I have a rules. Domestic workers also have a rules and regulations. We need to approval everything. Pay salary, pay amnesty for the bonus, then everything. You guys giving our rights, we are also staying with you. If you do anything wrong, there absolutely run away, because we can stay with any problems facing here. We are coming to work and get salary, not coming to take advantage and take any difficult problems, also including sexual abuse. We are women coming here only work, not coming to sexual abuse. Don't use with wrong our people. And also we are waiting Honorable Amir Sheikh Mishal Ahmed Al Jabir Al Sabah Hafidhahullah Wara. We need always our rights want to publish from government, because they are no understand we have some rights, but they are not giving our rights. I think it's possible soon, and also we waiting for the government announcement for our rights want to publish official announcement, inshallah. தொழிலாளர்கள் தப்பி ஓடுறாங்க, நாங்கள் எல்லா சலுகைகளையும் செஞ்சு கொடுத்தும் அவங்க தப்பி ஓடுறாங்க. நீங்கள் எல்லா சலுகைகளையும் சரியாக செஞ்சு கொடுத்தா ஏன் தப்பிச்சு ஓடுறாங்க? ஏன்னா இதை நான் எல்லா காமனான ஒரு மொழியில் பேசினது காரணம், இங்கிலீஷில் கொஞ்சம் பேசினது காரணம், இந்த வீடியோ வச்சு நம்மளுக்கு யாராவது காய் நகர்த்தக்கூடாது இல்லையா, அதனால தான் தெளிவாகவே பேசியிருக்குது. அதே மாதிரி தொழிலாளர்களுடைய சலுகைகள் சரியாக கிடைச்சா தொழிலாளர்கள் ஏன் தப்பி ஓடுறாங்க? அதே மாதிரி ஏஜென்ட்டுகள் ஏமாற்றாமல் விட்டால் தொழிலாளர்கள் ஏன் தப்பி ஓடுறாங்க? எம்பசியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் போய் வெளியில் வேலை பாருங்கள், அதுக்கப்புறமா வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அனுப்பாமல் அந்த இடத்துலையே அவங்களுடைய நியாயங்களை பெற்றுக் கொடுத்துருந்தா ஏன் தொழிலாளர்கள் தப்பி ஓடுறாங்க? நியாயம் சரியான நேரத்தில் கிடைக்காததால் தான் இன்றைக்கி பலருமே சட்டவிரோத தொழிலாளர்களாக இந்த நாட்டில் சட்டவிரோத குடியிருப்பாளர்களாக இருக்கிறாங்க. இது அனைத்துக்குமே காரணம் எங்களுடைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் ஏஜென்ட்டுகளும் தான். ஏஜென்ட்டுகள் சரியான முறையில் தொழிலாளர்களை கவனிச்சிருந்தாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு அந்தந்த நேரத்திலேயே சரியான சலுகைகளை பெற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா தொழிலாளர்கள் இன்றைக்கி இந்த மாதிரி கஷ்டப்பட போகிறது இல்லை. எம்பசியும் அதே மாதிரியே தலையிட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர் ஆல் இந்த போனஸுக்காக எம்பசியால் அரபி மொழியில் ஒரு வீடியோ போடக்கூடிய அளவுக்கு தைரியம் உள்ள அதிகாரி ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டால் முதுகெலும்பும் இல்லை, அதிகாரியும் இல்லை. இதெல்லாம் என்றைக்கு சரியாதோ அன்றைக்கி தான் தொழிலாளர்கள் நிம்மதியாக இந்த நாட்டில் வேலை செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.